அன்பே சிவம். அகத்தியர் பாடல் 13. ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன்மாலும் அரணோடும் தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வமென்றே அறியச் சொன்னார். முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காரு. வாச்சப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடுமையத்துள் வாழ்வார்தானே. இந்த பூரண பொருளால் தான் எல்லாமே ஆகி வந்துள்ளதப்பா. வாசி எனும் சிவயோகமான இந்த முறையில் இருந்து பூரணத்தில் சேர்ந்து 14 சித்தர்களும் இரவாத மெய்நிலையை அடைந்தார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகளும் அந்த பூரணத்தில் இருந்தே செயலாற்றுகின்றார்கள். எல்லா தேவர்களும் அங்கிருந்தே தோன்றி வருகின்றார்கள். இப்படியே அண்டம் முதல் பிண்டம் வரை எல்லாமே அப்பூரணத்தால் வந்ததுவே. ஆகையினால் அந்த பூரணமே தெய்வம் என்று சொல்லி அதனை சேர்வதற்கு மூச்சாக வெளிப்போகும் வாசியையே அறியச் சொன்னார்கள் 14 சித்தர்கள். வேத சாஸ்திர நூல்களை மட்டும் படித்து பார்த்துவிட்டு பிரம்மத்தை அறிந்தோம் என்றும் வீண் பேச்சுக்களை பேசாமல் நான் சொல்லும் இப்பூரண நூலை பார்த்து வாசி எனும் கலையால் அப்பூரண பொருளில் சேரு. எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் இப்படித்தான் பூரண பொருளில் சேர்ந்தே இரவா நிலையை அடையச் சொன்னார்கள். ஆதலால் வாசி கொண்டு பூரணத்தையே நினைவால் நிறுத்திப்பாரு. வீண் பேச்சு பேசாமல் வாசியில் ஏறி பூரணத்தை காக்கும் யோக ஞானிகள் நடுவாக நின்ற பூரண பொருளில் வாசி மையத்துள் சென்று மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வார்தானே. பாடல் 14. தான் என்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேன் என்ற அமுதமதை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவயோகம் செய்தார். ஊன் என்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு 4 வேதம் என்றும் நூலார் என்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் பிழைக்கத்தானே. நான் என நின்ற சோதியே தான் என்றறிந்த ஞானிகளான பெரியோர்கள் இவ்வுலகத்துள்ளே வாழ்ந்திருந்தாலும் இத்தவத்தை விடாதிருப்பார். பூரணத்தில் மனோன்மணி தாயாகி விளங்கும் அன்னையே அருளை தருவாள் என்பதை அறிந்த பின்பு அவ்வாளை தாயையே குருவாக பற்றி கொள்வார். அவள் அருளால் தேனினும் இனிய அமிர்தத்தை பெற்று அதை உட்கொண்டு தெவிட்டாத பேரின்பத்தை அடைந்து மெய்நிலையை பெற்றார். ஆதலினால் வாசியினால் இந்த மௌன சிவயோகத்தில் இருப்பவரே பூரணத்தில் கலந்து இரவாநிலை பெறுவார். ஊத்தை சடலமாகி செத்துப்போகும் இந்த உடம்பையே நான் என்று நம்பி இருப்போர்களுக்கே 4 வேதங்களையும் 6 சமயங்களையும் சொல்லி இறைவனை வணங்க வாழ சொல்லியுள்ளார்கள். அதனால் பெற்ற அறிவு நான் என்றும் நீ என்றும் வேதங்களை உண்டு பண்ணி சாதி என்றும் சமயம் என்றும் பிரிவுகளை இவ்வுலகத்தில் நாட்டினார்கள். ஒன்றே மனிதகுலம் என்பதையும் ஒருவனே இறைவன் என்பதையும் மறந்து அன்பை இழந்து இப்படி இதை படித்து அதையே உபதேசம் செய்து வருகிறார்கள்.
வயிறு பிழைக்கவே அவை உதவுமே அன்றி உயிர் வளர்க்க உதவாதப்பா. அன்பே சிவம், அன்பே